இதேபோன்று ஒரு சில மக்கள் நடமாட்டம் காலையிலேயே தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல். நேற்று ஒரு மயான அமைதி இருந்த சூழ்நிலையில் இன்று மக்கள் தங்களுடைய வேலைகளுக்காக புறப்படுகிறார்கள். செல்வகுமார், நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்தாக நெல்லூர் பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், தற்போது சென்னையிலிருந்து இந்த புயல் விலகிடுச்சு, நெல்லூரை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. அங்க என்ன மாதிரியான பாதிப்பு தற்போது உணர முடியுது? மிக்ஜாம் புயலானது நெல்லூர் மற்றும் மசூலிப்பட்டினம் கடற்கரை அருகே இன்று கரையை கடக்க உள்ள நிலையில தற்பொழுது நெல்லூரில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புயலானது நிலை கொண்டிருக்கிறது. நம்ம அந்த காட்சிகளை பார்க்கலாம். அந்த தாக்கத்தை தற்பொழுது நெல்லூர் முழுவதுமாக நீரில் சாலை முழுவதுமே நீரால் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகள் தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜ் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சாலை முழுவதுமே போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லூர் எந்த வாகனமும் வெளியே செல்ல முடியாத அளவிற்கு முழுவதும் சாலை முழுவதுமே தண்ணீரால் மூழ்கி இருக்கிறது. தொடர்ந்து இரவு முழுவதுமே மழை கொட்டி தீர்த்தது. காற்றோட வேகமும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது இந்த புயலானது நெல்லூர் கடற்கரை அருகே 20 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருக்கிறது. அப்படியே நகர்ந்து மசூலிப்பட்டினத்துக்கு இடையே இந்த புயல் இன்று முற்பகலுக்குள் கரையை கடக்கும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. முழுவதுமாக நெல்லூர் உள்ளிட்ட தமிழக எல்லையோர மாவட்டங்கள் எல்லாம் இயல்பு வாழ்க்கை குறிப்பாக முடங்கியிருக்கிறது. ஆந்திர எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களிலும் தமிழகத்திலும் இந்த பாதிப்பானது இருக்கிறது. ஏறக்குறைய 2 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் முழுவதுமாக மின்சாரம் நெல்லூர் பகுதியில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இயல்பு வாழ்க்கை, பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கிறது. அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் கிடைக்காமல் பொதுமக்கள் தவிக்கக்கூடிய காட்சிகளை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். ஏற்கனவே 16 முகாம்களில் நெல்லூரில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மீட்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருப்பதாக இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருடைய தகவலாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகள். இது முக்கியமான நெல்லூர் பிரதான சாலை. இந்த சாலையிலேயே இந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாழ்வான இடங்களில் குடியிருப்பு பகுதிகளில் எல்லாம் இன்னும் அதிக அளவில் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. முழுவதுமாக தண்ணீர் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது. இன்னும் மழை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கொட்டி தீர்க்கிறது மழை. ஏறக்குறைய தற்போதைய நிலவரப்படி 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகியிருக்கலாம் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்நெட் உள்ளிட்ட எந்தவித நெட்வொர்க்கும் தற்பொழுது இங்கு முடக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை, எந்த வாகனமும், அதாவது அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே உள்ளே வர. ஹலோ ஹலோ கோகுல், நீங்க இணைப்பில் இருக்கீங்க. தற்போது நெல்லூர் பகுதியில் ஏற்பட்டக்கூடிய மழை பாதிப்பு தொடர்பான கள நிலவரத்தை அங்கிருக்கு நம்முடைய செய்தியாளர் கோகுல் நேரில் வழங்கிட்டு இருக்காரு. அந்த காட்சியில் பார்த்துட்டு இருக்கோம். நள்ளிரவு முதற்கொண்டு தொடர்ந்து கனமழை பெய்து வருவதாக சொல்லப்பட்டது. அதே நிலையில் அந்த பகுதி மக்களுடைய மின்சாரம் அப்படின்றது துண்டிக்கப்பட்டிருக்கு. காட்சியில் பார்க்கும்போது தெரியுது. கோகுல், இப்ப தேசிய நெடுஞ்சாலை அப்படின்றது சென்னையிலிருந்து நெல்லூர் போக்குவரத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேசிய நெடுஞ்சாலையில நிலைமை எப்படி இருக்கு? தமிழக வாகனங்கள் அந்த பக்கம் வரலாமா, இல்ல அங்கிருந்து இங்க வரலாமா? தற்பொழுது தேசிய நெடுஞ்சாலையுடைய சாலையிலையும் ஏற்கனவே வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது. கனரக வாகனங்களை தவிர மற்ற இலகுரக வாகனங்கள் எல்லாம் தேசிய நெடுஞ்சாலையில் செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஏனென்றால் காற்றினுடைய வேகமும் அதிகமாக இருக்கிறது. மழையும் கொட்டி தீர்க்கிறது. முன்னால் பின்னால் செல்லக்கூடிய வாகனங்கள் எதுவுமே கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு இந்த மழையானது கொட்டி தீர்க்கிறது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதால் முழுவதும் இருள் சூழ்ந்த நிலையில் எந்த வாகனம் வருகிறது, பக்கத்தில் யாராவது வருகிறார்களா என்ற கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு ஒரு நிலை தற்போது நிலவுகிறது. தேசிய நெடுஞ்சாலையிலையும் அணைகள் உள்ளிட்ட பகுதிகளிலும் வயல்வெளிகள் உள்ளிட்ட பகுதிகளிலும் தண்ணீர் நிரம்பியதால் அந்த தண்ணீர் முழுவதுமே தேசிய நெடுஞ்சாலை கடந்துதான் செல்லக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. இலகுரக வாகனங்கள் ஆபத்தை உணர்ந்து அங்கு செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கனரக வாகனங்கள், குறிப்பாக சரக்கு லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் மட்டுமே தற்போது தேசிய நெடுஞ்சாலையில் செல்கிறது. ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாகனங்கள் யாரும் அந்த பகுதியை, அந்த சாலைகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும், வெள்ளம் அதிக அளவில் சென்று கொண்டிருப்பதால் அந்த சாலையை பயன்படுத்த வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நெல்லூரை பொறுத்தளவு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஏற்கனவே தயார் நிலையில் இருக்காங்க. நெல்லூர், காவாலி உள்ளிட்ட பகுதிகளிலேயே ஏற்கனவே தயார் நிலையில் இருக்காங்க. காவாலி மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்ட பகுதியாக நெல்லூர் மாவட்டத்தில் இருக்கிறது. அங்கு 3க்கும் மேற்பட்ட முகாம்களில் பொதுமக்கள் நேற்றே தங்க வைக்கப்பட்டார்கள். அதேபோல கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இடங்களிலேயும் இந்த பாதிப்பு அதிக அளவில் இருக்கிறது. கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய
இடங்களில் தாழ்வான இடங்களில் இருப்பவர்களாம் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டார்கள். மீனவர்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து கடலுக்குள் யாரும் இல்லை என்ற தகவலை மாவட்ட ஆட்சியர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஏற்கனவே நெல்லூர் மாவட்ட ஆட்சியரிடம் பேசும்போது கடலுக்கு ஏற்கனவே சென்ற மீனவர்கள் அனைவருமே கரை திரும்பி விட்டார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நெல்லூர் உள்ளிட்ட ஆந்திரா கடற்கரையோர மாவட்டங்கள், குறிப்பாக திருப்பதி, நெல்லூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், விஜயவாடா வரை இந்த பாதிப்பானது இருக்கிறது. விசாகப்பட்டினம், விஜயவாடா உள்ளிட்ட 8 கடலோர மாவட்டங்களில் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல தமிழக எல்லையோர மாவட்டமான திருப்பதி மற்றும் சித்தூர், நெல்லூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலேயும் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. இப்போ நெல்லூர் அருகே தான் இந்த புயல் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த புயல் கரையை கடக்கும் போது காற்றினுடைய வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. மின்சாரம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் மரங்கள் சாய்ந்திருக்கிறது, மின்கம்பங்கள் சாய்ந்திருக்கிறது. அந்த நிலையெல்லாம் தற்பொழுது இருப்பதையொட்டி நெல்லூரில் முழுவதுமாக இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கிறது தான் சொல்ல வேண்டும். தேவப்பிரியன். நெல்லூரை அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரகாசம், அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சித்தூர், அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மச்சுலிப்பட்டினம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பாதிப்பு என்பது உணரப்படுகிறது. தற்போது நெல்லூர் மாவட்டத்தில் ஏற்பட்டக்கூடிய பாதிப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க. உங்களுக்கு தகவலுக்கு நன்றி.